வணக்கம் அன்பு நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் என்றும் இனிமை பழைய பாடல்கள் தொகுப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். பழைய பாடல்கள் என்றாலே மிகவும் அருமையான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். அப்படியே நம்மளை வேறு ஒரு உலகத்திற்கு எடுத்து செல்லும். இன்னும் சொல்லப்போனால் மன அமைதியையும் நமக்கு தரும். ஆசுவாசப்படுத்திக் கொள்ள பழைய பாடல்களை விட்டால் நமக்கு வேறு என்ன இருக்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு பழைய பாடல்கள் நம்மை மகிழ்விக்கிறது, ஆனந்தம் அடைய வைக்கிறது என்று சொல்லலாம். அதுவும் இந்த காலத்தில் பரபரப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பழைய பாடல்களை கேட்கும் பொழுதுதான் நமக்கு மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பழைய பாடல்கள் நிகழ்ச்சியில் உன்னை என்று தொடங்கும் அருமையான பழைய பாடல்கள் தான் உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது பொதுநலனுக்காக மட்டுமே, அதாவது பழைய பாடல்களை விரும்புவதற்காக மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பதிவேற்றம் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் முதல் பாடல் புதிய பறவை என்கின்ற அருமையான திரைப்படத்தில் இருந்து பி. சுசீலா அவர்களின் இனிமையான குரலில் அந்த பாடலை கேட்டால் கண்டிப்பாக உன்னை ஒன்று கேட்பேன் என்று அனைவரும் கேட்கத்தானே தோன்றும். எப்பொழுது கேட்டாலுமே எல்லோருடைய பிடித்தமான பாடல்களில் இதுவும் ஒன்றாக தான் அமைந்து இருக்கும் அல்லவா? அப்படியான ஒரு பாடல் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். வாருங்கள் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்னு அருமையாக பாடிக்கொண்டே இந்த பாடலை மனதிற்குள் பாடிக்கொண்டே கேளுங்கள். அன்பு நேயர்களே, கேட்கலாம், மகிழலாம், கொண்டாடலாம். இது இரவை இனிமையாக்கும் பழைய பாடல்களின் பயணம் இது. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. தாலாட்டு பாட தாயாகவில்லை. நிலவில்லா வானம், நீரில்லா மேகம், பேசாத பெண்மை, பாடாத உண்மை. கண்ணை மெல்ல மூடும், தன்னை எண்ணி வாடும். பெண்ணை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? என்ன பாடத் தோன்றும்? நேர்களே, என்றும் இனிமை பாடல் தொகுப்பில் புதிய பறவை திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசித்தீர்கள். உன்னை ஒன்று கேட்பேன், பி. சுசீலா அவர்களின் அருமையான குரலில். அடுத்த பாடல் என்னவென்றால் இதய கமலம் திரைப்படத்தில் இருந்து மிகவும் அருமையான ஒரு பாடல், பி. சுசீலா அவர்களின் அருமையான குரலில். இந்த பாடலும் கூட எப்பொழுதுமே கேட்டு ரசித்து கொண்டே இருக்கும் ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலமாகட்டும் இந்த காலமாகட்டும் எந்த காலத்திற்கும் நமக்கு பிடித்த ஒரு பாடலில் இதுவும் ஒன்றாக தான் இருக்கும். அப்படித்தானே நேர்களே? ஆம், அந்த அந்த குரல் தெய்வாமிர்தமான அந்த குரலில் கேட்கும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்று உருக வைக்கும் அந்த குரலில் கேட்டுதான் பார்ப்போம். வாருங்கள், கேட்டு ரசிக்கலாம். இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் இது. என்றும் இனிமையான பழைய பாடல்களின் தொகுப்போடு வாருங்கள், கேட்கலாம் அந்த பாடலை நேர்களே. உன்னை காணாத கண்ணும் கண்
சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. இங்கு நீ ஒரு பாதை நான் ஒரு பாதை. இதில் யார் பிரித்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதை நான் ஒரு பாதை. இதில் யார் பிரித்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை. ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை. ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில் நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. நீ இல்லாமல் நானும் நானல்ல. எந்தன் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைத்தேன் ஆசையினாலே. எந்தன் மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைத்தேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. நீ
நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் இனிமையான நமது மனதிற்கு நெருக்கமான பாடல் தொகுப்போடு இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம். இது இன்றைய பாடல் தொகுப்பு உன்னை என்கின்ற என்று தொடங்கும் அருமையான பழைய பாடல்கள் தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கணவனே கண் கண்ட தெய்வம் என்கின்ற திரைப்படத்தில் இருந்து பி சுசீலா அவர்களின் குரலில் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். உன்னை கண் தேடுதே என்கின்ற அருமையான பாடலை வாருங்கள். இரவை இனிமையாக்கும் சுகமான பயணத்தில் இணைந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு நானும் உங்களோடு கேட்டு ரசிக்க காத்துக்கொண்டே இருக்கிறேன். இப்படியான பழைய பாடல்களை உங்களோடு சேர்ந்து ரசிப்பதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பாடலுக்குள் செல்லலாம் வாருங்கள் அன்பு நேர்களே. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உளம் நாடுதே. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உளம் நாடுதே. உறங்காமலே என் மனம் வாடுதே. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே. பெண்ணே தன்னாசை பேசுதல் உண்டோ. பெண்ணே தன்னாசை பேசுதல் உண்டோ. கண் பேசுமாவல் புரியாததோ. யார் கண் பேசுமாவல் புரியாததோ. அறியாத பாவனை இனிமேலும் ஆகுமோ. அறியாத பாவனை இனிமேலும் ஆகுமோ. உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உளம் நாடுதே. மங்கையன் புன்னகையிலே மங்காத பேரழகிலே மயங்காதவர் யாரோ. ஓ, உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உளம் நாடுதே.
என்ன நேர்களே, உன்னை கண் தேடுதே என்று யாரையோ தேடி அலையும் கண்களுக்கு எதுவாக தான் இருக்க முடியும்? அந்த இயற்கையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், பாடலாக இருக்கலாம், எதுவாகவாக இருந்துவிட்டு போகட்டும். அருமையான அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் மிகவும் அருமையான ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய இனிமையான குரலில் இந்த பாடலை கேட்கும் பொழுது நாம் அனைவருக்குமே ஒரு உற்சாகம் இருக்கும் என்று சொல்லலாம். குழந்தைகளுக்கான இந்த பாடலை சொல்லி வளர்க்கும் பொழுது கூட அவர்களுக்குள் ஒரு உத்வேகம் இருக்கும் என்றும் சொல்லலாம். அப்படியான ஒரு பாடல்தான். நம்மை நாமே அறிந்து கொண்டால் எப்பொழுதுமே தெளிவாகவும் நிம்மதியாகவும் ஒரு பேரமைதியோடும் பயணிக்க முடியும் அல்லவா? அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். இது இரவை இனிமையாக்கும் சுகமான என்றும் இனிமையான பழைய பாடல் தொகுப்பு. அன்பு நேய சொந்தங்களே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன நேயர்களே, ரொம்ப அருமையான ஒரு பாடலை கேட்டு ரசித்தீர்களா? அருமையான மிகவும் இனிமையான இந்த தருணத்தில் இரவை இனிமையாக்கும் சுகமான பயணத்தை அலங்கரிக்க இருக்கும் அடுத்த பாடல் பூஜைக்கு வந்த மலர் என்கின்ற திரைப்படத்தில் இருந்துதான் பி. சுசீலா அவர்களின் அருமையான மிகவும் மென்மையான குரலில் கேட்டு ரசிக்கப் போகிறோம். அந்த பாடல் உன்னை ஊர் கொண்டு அழைக்க என்கின்ற பாடல் தான் நேயர்களே. இந்த பாடல் நானும் கூட இப்பொழுதுதான் கேட்கப் போகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். அருமையான இந்த தருணத்தில் உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்றும் இனிமையாக்கும் சுகமான பயணம். இது என்றும் பழமையான பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். இது உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. பழைய பாடல்களை ரசிக்கும் நேயர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. அன்பு நேய சொந்தங்களை வாருங்கள், அந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு வந்துவிடலாம்.
உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். உந்தன் பேர் வந்து விளங்க சீர் கொண்டு வருமாம் திங்கள், குளிர் திங்கள். ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். பச்சை மாவிலை பந்தல் தோரணமாம், புது மாளிகை புகழ்ந்திடும் காரணமாம். கண்கள் காலிகள் பார்த்தே பெண் வருமாம், அந்த காட்சியில் ஊரார் கண்படுமாம், கண்படுமாம். உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். உந்தன் பேர் வந்து விளங்க சீர் கொண்டு வருமாம் திங்கள், குளிர் திங்கள். ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். உந்தன் காவிய தலைவன் வருவானாம், இந்த குங்கும கன்னத்தில் தருவானாம். அவன் பஞ்சனை உனது நெஞ்சணையாம், அந்த நேரத்தில் வேறொரு நினைவில்லையாம், நினைவில்லையாம். உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். எங்கள் வீட்டுக்கு வாசலில் கோலமிடும், இந்த வஞ்சியின் கைவளை தாளமிடும். அந்த வாழ்வே வாழ்வென்று வரவேற்பேன், அது எனக்கென்று வரும் என்று எதிர்பார்ப்பேன், எதிர்பார்ப்பேன். உன்னை ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். உந்தன் பேர் வந்து விளங்க சீர் கொண்டு வருமாம் திங்கள், குளிர் திங்கள். ஊர் கொண்டு அழைக்க தேர் கொண்டு வருமாம் தென்றல், இளம் தென்றல். என்ன நேர்களே, அப்படியே உங்களையும் அழைக்க தென்றல் போல தவழ்ந்து வந்தது அந்த பாடல் என்று நான் சொல்ல வேண்டும். இனிமையான இந்த தருணத்தில் என்றும் இனிமையான பழைய பாடல்களோடு இணைந்து கொண்டு இருக்கும் அன்பு நேர்களே, அடுத்து அந்த சுகமான பயணத்தை தொடர்வதற்காக எந்த பாடல் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க காத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கலாம். அடுத்த பாடல் 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் இருந்து ரொம்ப அருமையான ஒரு பாடல் தான். இந்த பாடலும் கூட பல நேர்களை கவர்ந்த ஒரு பாடல். எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த தலைமுறையாகட்டும் இப்பொழுது இருக்கும் தலைமுறையாகட்டும் இந்த பாடலை கேட்காதவர்களே இருக்க முடியாது என்று தான் சொல்லலாம். அப்படியாக எல்லோரையும் வசீகரிக்கும் இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். பி. சுசிலா அவர்களின் குரலில் உன்னை நான் சந்தித்தேன் என்கின்ற பாடலை கேட்டு ரசிக்கப் போகிறோம். சந்தித்தால் என்னவாகும் பாடலை கேட்டுதான் பார்க்கலாம். வாருங்கள், இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம். இது அன்பு நேய சொந்தங்களே. உன்னை நான் சந்தித்தேன், நீ
என்ன நேர்களே, உயிரை உருக்கும் அந்த பாடலை கேட்டு ரசித்தீர்களா? நானும் கூட உங்களோடு சேர்ந்து ரசித்தேன். 1000ல் ஒருவன் திரைப்பட பாடலை. அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் என்றும் இனிமையான பழைய பாடல் தொகுப்பில் பறக்கும் பாவை என்கின்ற திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அவர்களின் இனிமையான குரலில் உன்னைத்தானே. ஆம், இன்றைய பாடல் தொகுப்பு உன்னை என்கின்ற என்று தொடங்கும் பாடல்கள் தான் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பாடலும் கூட உங்களை வசீகரிக்கும் ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். கேட்டு பார்க்கலாம். இப்படியான வித்தியாசமான பாடல்களை, அந்த கால பாடல்களை ரசிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டு இருக்கிறது என்று தான் நானும் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாருங்கள், இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம். இது என்றும் இனிமையான பழைய பாடல் தொகுப்போடு அன்பு நேய சொந்தங்களே. உன்னைத்தானே உன்னைத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. உன்னைத்தானே உன்னைத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. தன்னைத்தானே கொஞ்சம் தன்னைத்தானே நீ தனிமையிலே அழைத்தது என்னைத்தானே. உன்னைத்தானே உன்னைத்தானே உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. கட்டுத்தரும் கண்ணி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும். கட்டித்தரும் கண்ணி முத்துச்சரம் 10 தரம் எந்தன் பக்கம் வரும். சிட்டுக்கள் போல தொட்டு கொண்டாட நேரம் வரவில்லை. சித்திரம் போல நித்திரை போக தூது வரவில்லை. உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. மஞ்சக்கொடி நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் மொழி உந்தன் சொந்த மொழி. மஞ்சக்கொடி நெஞ்சுக்குள்ளே கொஞ்சம் மொழி உந்தன் சொந்த மொழி. சொல்லிக் கொண்டாட அள்ளிக் கொண்டாட தூது வேண்டுமா? இல்லை என்றாலும் தொல்லை செய்யாமல் சொந்தம் போகுமா? உன்னைத்தானே 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 உறவென்று நான் நினைத்தது உன்னைத்தானே. வட்டமிட்டாள் ஆசை வண்ணக்கிளி சிக்கிக்கொண்டேன் அவள் எண்ணப்படி. சொன்னது போதும் சந்நிதி தேடி போது பேசலா. என்னது காதல் என்பதை காண என்னை தேடி வா. உன்னைத்தானே உன்னைத்தானே
உன்னைத்தானே உன்னைத்தானே உறவென்று நான் நினைப்பது உன்னைத்தானே. என்ன நேயர்களே, பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தீர்களா? ரொம்ப அழகான ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கல்யாண பரிசு திரைப்படத்தில் இருந்து பி. சுசீலா அவர்கள் மீண்டும் உங்கள் செவிகளுக்கு இனிமை சேர்க்க காத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த பாடல் உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, அழகான ஒரு பாடல் தான். ஆம், வானொலியில் அடிக்கடி ஒலிக்கும் பாடல் என்று சொல்ல வேண்டும். அதுவும் இலங்கை வானொலியில் இந்த பாடல் தீபாவளி என்றாலே இந்த பாடல் அலங்கரிக்கும் என்று சொல்லலாம். அப்படியான ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் இது. பழைய பாடல்களின் தொகுப்போடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேய சொந்தங்களே. இதோ பாடலை கேட்டு ரசிக்கலாமா? கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன். எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், வல்லமை சேர நல்லவனாக வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா. சித்திர பூ போல சிதறும் மத்தாப்பு, தீயதும் இல்லாமல் பெருத்திடம் கேப்பு. சித்திர பூ போலே சிதறும் மத்தாப்பு, தீயதும் இல்லாமல் பெருத்திடம் கேப்பு. முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு. முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு, மின்னொளி வீசும் உன்னடில் கண்டால் வேறென்ன வேணுமடா, வேறென்ன வேணுமடா. உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. ரொம்ப அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இது இரவை இனிமையாக்கும் பழைய பாடல்களின் தொகுப்பு நேர்களே. அடுத்து அந்த வகையில் நாம் கேட்க இருக்கும் பாடலின் படம் தாயின் மடியில் என்கின்ற அருமையான படத்தில் இருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா அவர்களின் குரலில் உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் என்கின்ற பாடலை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம். வாருங்கள், உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் என்கின்ற பாடலை கேட்டு ரசிக்க காத்துக்கொண்டே இருக்கும்
இருக்கும் நேர்களே. இந்த பாடலும் கூட நானும் இப்பொழுதுதான் கேட்டு ரசிக்கப் போகிறேன். அந்த வகையில் ஆனால் பழமையான பாடல்களோடு இணைந்திருக்கும் அன்பு நேர்களே, இந்த பாடலை கேட்டுதான் நீங்களும் பாருங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கும் கேட்கிறது. இதோ உங்களோடு சேர்ந்து ரசிக்க நானும் காத்து கொண்டிருக்கிறேன். ஒலிக்க விடுகிறேன் இந்த காற்றலையினூடே. கேட்டு ரசிக்கலாம் வாருங்கள். இது இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் இது நேர்களே. என்னை பார்த்து என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும். என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும். எதுவும் நானாகும். உன்னை பார்த்து உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் தேனாகும். உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் தேனாகும். எதுவும் தேனாகும். ஓவிய பாவை பூவித தேவை காலமெல்லாம் வரலாமா. ஓவிய பாவை பூவித தேவை காலமெல்லாம் வரலாமா. காலமெல்லாம் வரலாமா. காதல் தலைவன் கைகளில் என் கட்டழகை. காதல் தலைவன் கைகளில் என் கட்டழகை நான் தரலாமா. கட்டழகை நான் தரலாமா. என்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் நானாகும். எதுவும் நானாகும். மைவிழி சிட்டு மல்லிகை மொட்டு. மைவிழி சிட்டு மல்லிகை மொட்டு கையருகே கொஞ்சம் வர வேண்டும். கையருகே கொஞ்சம் வர வேண்டும். கண்கள் பட்டு கைகள் பட்டு கண்ணையில். கண்கள் பட்டு கைகள் பட்டு கண்ணையின் மனதை பெற வேண்டும். கண்ணின் மனதை பெற வேண்டும். உன்னை பார்த்து எதை பார்த்தாலும் எதுவும் தேனாகும். நேர்களே, இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் இனிமையான பழைய பாடல்களின் தொகுப்போடு. அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை படகு என்கின்ற திரைப்படத்தில் இருந்து பி. சுசீலா அவர்களின் அருமையான குரலில் உன்னைத்தான் நான் அறிவேன் என்கின்ற பாடலை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம். வாருங்கள், பி. சுசீலா அவர்களின் அந்த தேவாமிர்த குரலில் நனைந்து விடலாம் இரவை இனிமையாக்கும் சுகமான பயணத்தில். அன்பு நேர்களே, எப்பொழுதுமே இளமையான ஒரு குரல் என்று சொன்னால் அது பி. சுசீலா அவர்களின் குரல் தான். அந்த கால பாடல்கள் பி. சுசீலா குரலில் கேட்டு ரசிக்கும் பொழுது, அதுவும் இரவு நேரத்தில் கேட்க ரசிக்கும் பொழுது நம்மையும் அறியாமலேயே நமக்கு ஒரு பரவசத்தை கொடுத்து விடும் அல்லவா. அப்படியான ஒரு பாடல் தான் இதுவும். கேட்டு ரசிக்கலாம். இரவை இனிமையாக்கும் சுகமான பயணம் இது. அன்பு நேய சொந்தங்களே,
உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? என் உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னையன்றி யார் வருவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லிக் காதல் கொண்டோம்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லிக் காதல் கொண்டோம்? நாயகனின் விதி வழியே நாம் இருவர் சேர்ந்து வந்தோம். நாயகனின் விதி வழியே நாம் இருவர் சேர்ந்து வந்தோம். ஒன்றையே நினைத்து வந்தோம், ஒன்றாக கலந்து வந்தோம். உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவமன்றோ? காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவமன்றோ? கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவமன்றோ? கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவமன்றோ? பெண்மையே பாவம் என்றால் மன்னவரின் தாயாரோ? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? என் உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னையன்றி யார் வருவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? ரொம்ப அழகான பாடல். உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார் என்று அருமையான பாடலை பி. சுசீலா அவர்களின் குரலில் வாழ்க்கை படகு திரைப்படத்தில் இருந்து கேட்டு ரசித்தோம். அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரகசிய போலீஸ் 115 என்கின்ற திரைப்படத்திலிருந்து மீண்டும் பி. சுசீலா அவர்களின் குரலில் உன்னை எண்ணி என்னை மறந்தேன் என்கின்ற அருமையான பாடலை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம். வாருங்கள், யாரை எண்ணி யார் மறந்தாலும் அந்த காலம் நம்மை பயணித்து இழுத்து செல்லும் அல்லவா? இனிமையான பாடல்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இது இரவை இனிமையாக்கும் சுகமான பழைய பாடல்களின் தொகுப்பு. அன்பு நேய சொந்தங்களே,
ரொம்ப அழகான இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து நாம் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்டு ரசிக்கும் பாடல் அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய இனிமையான குரலில் இந்த பாடலும் கூட பெரும்பாலான நேயர்களுக்கு பிடித்த ஒரு பாடல் தான் என்று சொல்லலாம். ஆம், உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது என்கின்ற அருமையான இந்த பாடல் தான். ஆம், நம்மை பார்த்து உலகம் சிரிக்கும் அளவிற்கு நாம் நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்பதை மிகவும் அருமையாக கற்பனையில் சொல்லி இருக்கும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது இரவை இனிமையாக்கும் திகுமான பயணத்தில் நிறைவான பாடல். அன்பு நேய சொந்தங்களே, இப்படியான அருமையான பாடல்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இது பொது நலனுக்காக மட்டுமே, அதாவது பழைய பாடல்களை விரும்பும் நேயர்களுக்காக மட்டுமே இந்த நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். அன்பு நேய சொந்தங்களே, என்ன நேர்களே, அடிமை பெண் திரைப்படத்தில் இந்த பாடலை கேட்டு ரசித்தீர்களா? மிகவும் அருமையான இந்த நிகழ்ச்சி தொகுப்பு உங்களுக்காக மட்டுமே தொகுத்து வழங்கி இருக்கிறேன். இந்த தொகுப்பை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். அருமையான இந்த தொகுப்போடு இணைந்து கொண்டு இதுவரை மிகவும் பொறுமையாக நிதானமாக ரசித்த அன்பு நேர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. மீண்டும் இதே போல ஒரு அருமையான என்றும் இனிமையான பழைய தொகுப்போடு இணைந்து கொள்ளும் வரை காத்திருங்கள் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.